இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மேல் முள் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சைடு மட்டும் எடுத்துகிட்டு 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ இந்த இது போல் ஐஸ் வைக்காம மீன் இருந்ததுன்னா மீனை வந்து இதை பாருங்கள். அதை எதுக்கு ஆயிரம்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க மீன் எப்படி ஆயிரம்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு. ஆமாம். இப்போ அப்படியே இந்த பூரி மாவெல்லாம் பேசிக்கிறோம் பார்த்தீங்களா, பூரி சப்பாத்திக்கெல்லாம் பேசிப்போம், அந்த மாடலில் வந்துடும். நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டிங்கன்னா கரையவே கரையாது. கரையக்கூடாது. அப்படி பேசிக்கணும். கரையவும் கூடாது. உங்களுக்கு கேமராவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இப்போ எங்கள்கிட்ட வந்து நிற்கிது பாருங்கள். அது உள்ளாரே வந்து நிற்கும். நம்ம வேகமாக போட்டால் தாங்க எல்லாருக்கும் போய் சேரும். பொறுமையாக ஒன்று எடுத்து போடக்கூடாதுங்க. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என்ன நிறையா பேர் கொஷின்லாம் கேட்குறீங்க, எப்படி ஆயிரீங்க, என்ன பண்ணுறீங்கலாம் கேட்குறீங்க. நல்லா பார்த்துங்க. இதை உட்காந்து 1000 பாருங்கள். இன்னும் 4-5 பேர் வர வேண்டியது இருக்குது. நாங்கள் இப்போ தான் வந்தோம். இது வந்து இந்த மீனை கொட்டுறோம். பாருங்கள், நல்லா பாருங்கள். கிட்ட வச்சு 1000 பாருங்கள். இது போல் வந்து இந்த 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா. பெரிய ஜிலேபியாக இருந்தாலும் பெருசாக எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த 2 சைடு முள் மட்டும்தான் அறுக்கிறோம். இதை பாருங்கள். இதை இருக்குது பாருங்கள். இந்த 2 சைடு முள் அறுத்துடுறோம். இந்த பாருங்கள், அறுக்கிறோம் பாருங்கள். இப்படி அறுத்துட்டு 2 பக்கம் முள்ளை மட்டும்தான் அறுக்கணும். குடல் எடுத்தாச்சு. இதான், இதுக்கு மேலே இதை ஆய வேண்டியதில்லை. இதை அப்புறம் நான் பீஸ் போடுறப்ப சொல்கிறேன். இந்த இப்போ ஆஞ்சிதை போடுறோம் பாருங்கள். இதுதான் அதோட மாடல். மீன் ஆயிரவங்களுக்கு உங்களால் முடியாது இதெல்லாம் சொல்கிறேன். அப்படி சார் யாருக்காவது மீன் கிடைக்கும் நம்ம பண்ணலாங்கிற மாதிரி தான் இது. இதை பாருங்கள், எத்தனை பேர் உட்காந்து 1000 பாருங்கள். எத்தனை அருவாமனை இருக்குது பாருங்கள். 4 அருவாமனை இருக்குது. 4 குடும்பம், ஒரு அருவாமனை ஒரு குடும்பம்னா 4 குடும்பம் வேலை செய்கிறோம் இதில். ஆனால் மீன் எப்படி ஆயிருங்க சார், நீங்கள் மீன் எப்படி ஆயிருங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அது கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக போடுங்கன்றதுனால தான் நம்ம சாரை வர சொல்லி இந்த வீடியோ போடுறோம். இந்த 1000 தான் நாங்கள். இந்த 1000 பாருங்கள். இதெல்லாம் மீனை வந்து பிரிக்கிறது. இதை பிரிக்கிறோம், மீன் பிரிக்கிறது. இது சின்ன மீனை பிரிக்கிறோம். இது ஆய வேண்டியதில்லை. பெரிய மீனுக்கு ஆய வேண்டியது இல்லைங்க. இதை இருக்குது பார்த்தீங்களா. இந்த மீன் ஆய வேண்டியதில்லை, அந்த மீனும் ஆய வேண்டியதில்லை. இப்போ நாங்கள் ஆஞ்சி போடுற மீனும் ஆய வேண்டியதில்லை. என்ன காரணத்துக்கு அது ஆயிரம்னா, ஒரு மீனை முழுங்கிடும். ஒரு பீஸை ஒரு மீன் முழுங்கிடும். அப்போ ஒரு மீனுக்கு தான் போவோம். இது 2 பீஸாக போட்டுட்டோம்னா இதை பாருங்கள், 3 பேருக்கு தீவனம் கிடச்சிடும். ஒரு சின்ன மீன் 3 பேருக்கு தீவனம் கிடச்சிடும். இது அப்படியே முழுசாக போட்டோம்னா ஒரு ஆள் சாப்பிட்ருவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மீனை பீஸ் போடுறோம். முள்ளோட போடக்கூடாது. முள்ளோட போட்டோம்னா என்ன ஆகிடும்னாக்கா, அந்த மீன் வந்து ரிவர்ஸில் முழுங்கிடுச்சுன்னா வால் வாட்டத்தில். இதை பாருங்க, நல்லா பார்த்து. தலை வழியாக முழுங்கிடுச்சுன்னா மீனுக்கு பிரச்சனை இருக்காது. பின்னாடி வழியாக முழுங்கிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், மீன் பிரச்சனை ஆகிடும். அதுக்கு தான் நம்ம முள்ளை 2 பக்கமும் வெட்டுறோம். இந்த மீனை வந்து 1/4 கிலோ மீன் முழுசாக முழுங்கிடும். இது ஒரு 50 கிராம் இருக்கும் அந்த மீன். இந்த 50 கிராம் மீனை 1/4 கிலோ மீன் வந்து முழுசாக முழுங்கிடும். இதை பாருங்க, இந்த மீனை முழுசாக முழுங்கிடும். இதை 2 அறுத்து 3 போட்டோம்னா 3 மீனுக்கு கிடச்சிடும் தீவனம். அதுக்கு தாங்க இந்த மீன் அது போல் ஆயிடுது. அதெல்லாம் முள் எடுக்கிறது இல்லைங்க. உள்ளார முள் மட்டும்தான், சைடு முள் மட்டும்தான். சைடில் உள்ள முள் தான். உள்ளாரெல்லாம் போகவே வேண்டியது இல்லைங்க. உள்ளே இருக்கிற கதையை பேசுவோம். அதுக்கு அது உள்ளே போகிற கதையே இல்லைங்க. அது என்ன காரணம்னா, இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது கேட்பீங்க, உள்ளார இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. முள் எடுக்க வேண்டியதில்லை. உள்ளார உள்ள முள் இதை பேர் அரியிறம் பாருங்கள். இதுதான் அரியுது. எல்லாம் அரியிறாங்க பாருங்கள். இதை பாருங்க, குடல் எடுத்தாச்சு. குடல் எதுக்கு எடுக்கணும், அதுவும் கேள்வி கேட்டீங்க ஒரு தடவை. குடல் எதுக்கு எடுக்கணும், ஏன் குடல் எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. குடல் எடுக்காமல் இந்த மீன் நாங்கள் ஆஞ்சி எடுக்கிறதுக்குள்ளார மணி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் கூட ஆகிடும். நிறையா மீன் இருந்ததுன்னா ஒரு 50 கிலோ மீன் ஆகணும்னா ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஆகிடும். நாங்கள் 8 பேர் 9 பேர் ஆஞ்சோம்னா 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஆகிடும். அப்போ இந்த மீன் குடலோடு போட்டோம்னா உள்ளார மீன் அழிவிடும், வீணாப்படும். இந்த முழுசாக போடுறோம் பாரு, அதுக்கும் பிறகு இதை வெட்டணும். அதனால் நாங்கள் முழுசாக போடக்கூடாது. இந்த குடல் எடுக்காமல் போடக்கூடாது. இந்த மீன் அப்படியே முழுசாக நம்ம போட்டோம்னா, இந்த மீன் அப்படியே முழுசாக போட்டோம்னா மீன் அப்படியே சாப்பிட்றோம். இதுக்கு குடல் முள்ளுக்கு இல்லை எதுவுமே ஆக மாட்டோம். இந்த மீன் இது இருக்குது பார்த்தீங்களா, சின்ன மீன் பொறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை அப்படியே முழுசாக போட்டுடலாம். மீனுக்கு தகுந்த மாதிரி போடணும். மீனுக்கு தகுந்த மாதிரி போட்டோம்னாக்கா
அப்படியே முழுசாக போட்டோம்னா முழுசாக முழிக்கணும். முள் இருக்க மாட்டிக்குமா அதெல்லாம் மாட்டாது, எதுவுமே ஆகாதுங்க, எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க. அழகாக போட்டுடலாம். அதுக்கு அது தனியாக பிரித்து வச்சுருக்கோம். விரால் மீன் பெருசாக இருக்கணும். ஆமாம், விரால் மீன் பெருசாக இருந்ததுன்னா மீனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்ன மீனுக்கு போட்டோம்னாக்கா முழுங்கும். இந்த மீனை வந்து ஒரு 20 கிராம் மீன் முழுங்கும். தலைப்பு மாற்றி முழுங்கிச்சுன்னா மீன் மாட்டிக்கும், மீன் செத்துரும். எந்த மீன் செத்துரும்? விரால் மீன் செத்துரும். அதுக்கு தான் இப்போ போடக்கூடாதுங்க. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க 2 சைடும் அரிஞ்சிட்டு அங்கே அவங்கள்ட்ட இது பண்ணுங்க. காட்டு தம்பி கீழே குடல் எடுத்துருது, காட்டு தம்பி அப்படி சொல்லுங்க. அரிஞ்சிட்டு இப்படி அழுத்து எடுத்து வேண்டியதான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மேல் முள் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சைடு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அறுத்து அந்த குடல் அப்படியே எடுத்துகிட்டு வந்தான். எடுத்து அடுத்துக்கு போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் வேலையை. இந்த சைடு முள் மட்டும் இப்படி எடுத்துடணும். இந்த சைடு முள் எடுத்துகிட்டு இப்போ இந்த முள்ளும் எடுத்துகிட்டு இப்போ நடு சண்டில் ஒரு முள் வருது பார்த்தீங்களா, இது எடுத்துகிட்டு நடு சண்டை முள் இந்த சைடு இது எடுத்து பாருங்கள். அதை எடுத்துகிட்டு இந்தமாரி குடலை மட்டும் எடுத்துட்டோன்னா அது மீன் ஃப்ரெஷ்ஷாக ஆகிரும். அடுத்து போட்டு துடுப்பு, அதனால துடுப்பாது சைடில் இருக்குது. ஆமாங்க ரெக்கை ரெக்கை அது அதெல்லாம் கட் பண்ணிக்கணும். ஆமாங்க. இதுமாரி இந்த மேமுள்ளே எடுத்துட வேண்டியதான். மேமுள்ள சைடில் ரெக்கை தான் முள்ளுங்கிறீங்க. ஆமாம், ரெக்கை செதில் அது செதில் வந்து இதுதான் செதிலெல்லாம் எடுக்க வேண்டியது. இந்த சைடு முள்ளு ரெக்கை தான் அது நடுசாண்டில் இழுத்து இப்படி எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சது. அடுத்துக்கு போட்டுற வேண்டியதான். உள்ள ஒன்றுக்கு வேலை கிடையாது, குடலை எடுத்தால் சரியாக குடலை எடுத்துடணும். அதான் அந்த தண்ணி வீணாக போயிடும். இப்போ உங்களுக்கு அப்படியே குடலை எடுக்காமல் நீங்கள் அரிஞ்சு போய் மறுபடியும் துண்டு பீஸ் போடுறோம் இல்லைங்களா, அப்போ பீஸ் போடுறப்ப அந்த குடல் அதில் வந்து தொங்கும். இதே பாருங்கள், இதை எடுத்துட்டோம் இல்லைங்களா, குடலை இதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், முட்டை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், இதை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், இதே அங்கேயே இருக்குது பாருங்கள். அந்த குடலை எடுக்கலைன்னா அந்த தண்ணி கெட்டுரும். அதை சுற்றி மாதிரி அருவிக்குள்ளே என்ன செய்யணுமா, இப்போ எப்படி என்ன இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த குடலை எடுக்கலையானா இந்தமாரி துண்டாக அரியிறோம் பாருங்கள். இந்தமாரி அருவிக்குள்ளே அது குடல் வரும். இந்த இப்போ நான் அரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி எடுக்கக்குள்ளே குடல் எடுக்கலைன்னா பாருங்கள், இப்படி அருவிக்குள்ளே குடல் வரும், வெளியில் வருது, இப்போ தொங்குது பாருங்கள். இந்தமாரி தொங்கிட்டு வரும். அதுக்கு தான் அந்த குடலை எடுத்துட்டோம்னா இந்தமாரி தொங்குறத வராது. ஃப்ரீயாக அறிகிற மாரி வந்துடும் உங்களுக்கு. தண்ணி வீணாக போயிடும். ஆமாம், தண்ணி வீணாக போயிடும், மீன் அறிய முடியாது, அப்படியே குடல் தொங்கிட்டே இருக்கும். அது குடலை எடுத்துட்டோம்னா அப்புறம் அருவிக்குள்ளே ஃப்ரீயாக வந்துடும், சூப்பராக அரிஞ்சு போட்டுடலாம், பிரச்சனை இல்லாத வந்துடும். செதிலெலாம் எடுக்க மாட்டீங்க? செதிலெல்லாம் எடுக்கிறது வாழை கட் பண்ணுவீங்களா? எதுவுமே இல்லை, கட் பண்ணுறதில்ல. 2 சைடு செதில் தான், 2 சைடு ரெக்கை எடுத்துட்டு இந்தமாரி குடலை எடுத்துட்டு அப்படி தூக்கி போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்தமாரி அரியிறது தான். இந்தமாரி அரிஞ்சோம்னா உப்பு வராது பாருங்கள். எத்தனை பீஸ் கட் பண்ணுவீங்கண்ணே? சின்ன மீனாக இருந்தால் இதுமாரி ஒரு 4 பீஸ் போடலாம். பெரிய மீனாக இருந்தால் அதுக்கு தான் மீனுக்கு தகுந்தபடி தான் போடணும். இப்போ இந்த ஒரு மீனே சின்ன 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ இது போல் ஐஸ் வைக்காம மீன் இருந்ததுன்னா, இது போல் ஐஸ் வைக்காத நேரடியான மீன் இருந்ததுன்னா 1 கிலோ மீனுக்கு வந்து 2 கிலோ மாவு போடலாம். 2 கிலோவிலேருந்து 3 கிலோ வரையிலையும் போட்டு கலக்கலாம். இது போல் நேரடியான மீனாக இருந்ததுன்னா. இல்லை, அதாவதுன்னு எத்தனை நாள் மீன் குட்டிக்கு வந்து அது வைக்கணும்? அது வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா? விரால் சைஸு. ஆமாம், மீன் குஞ்சு, அதான் விரால் மீன் குஞ்சு. அதான் 2 இன்ச்சு 3 இன்ச்சு கணக்கு அங்கலம், 2 அங்கலம் 3 அங்கலம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் அப்படி வைக்கிறது. அது அவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, நான் வைக்கிறது அப்படி என் மாடலு. அதுக்கு தான் இப்போ தீவனம் இப்போ 2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கெல்லாம் வந்து இப்போ கடை தீவனமே வந்துருச்சு. அதனால் அதை நம்ம வந்து இப்படி பண்ண. நீங்கள் எத்தனை நாள் மீன் குஞ்சு வரைக்கும் அரைச்சி போடுவீங்க? இல்லை, அது கடைசி வரலையும் கூட போடலாங்க. மீன் பிடிக்கிற வரலையும் கூட போடலாம், அரைச்சியே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கருவாடும் போடலாம், அதை கருவாடு அரைச்சி போடுறோம் இல்லைங்களா, கருவாடு போடுற மாதிரி போடலாம். இல்லை மீன் இது போல் கிடைக்கிற மாதிரி தான் நீங்கள் டெய்லி அந்த 8 மாதத்துக்கே அரைச்சி போடலாம். இது 8 மாதத்துக்கு அரைச்சி போட்டோம்னா மீன் இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மீனுக்கு சட்டு நோய் வராது. இந்த மீனும் மாவும் கலந்து போட்டோம், மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாவு கலக்கிறோம் இல்லைங்களா, தானியம் பெஸ்ட்டுண்ணே. எந்த மாவுக்கு பெஸ்ட்டுண்ணே?
எந்த மாவு வேணாலும் பரவாயில்ல. கம்பு மாவு, சோள மாவு, கேவுரு மாவு, அரிசி மாவு எதாக இருந்தாலும் போடலாம். மீனில் கலந்து போட்டால் சாப்பிட போகுது, அது அவ்வளோதான். புதுசாக போடுறப்ப 2-3 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழகிடுச்சேன்னா நீங்கள் வந்து 1 கிலோ மீனுக்கு 4 கிலோ மாவு கூட கலக்கலாம். தண்ணி கெடும் தான். தண்ணி கெடுறதுனால தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு போட்டு மீனாக போட்டு விட்றோம். இப்போ இந்த மீனை அலசி போட்டோம்னா தண்ணி கெடாது உங்களுக்கு. இதுதான் காரணமே, வேறு ஒன்றும் இல்லை. கடைசி வரையிலையும் கூட போடலாம். தண்ணி வசதி இருந்ததுன்னா டெய்லி தண்ணியை இப்போ ஒரு 50-50 ஒரு தொட்டியோ குட்டியோ இருக்குன்னு வச்சிக்கலாம். அந்த இடத்துல அவங்களுக்கு போர் செட்டு, நல்ல ஒரு போர் செட்டு இல்லை தண்ணி வசதி இருந்துருச்சுன்னா அவங்க இந்த இதே போல் மீனோ கருவாடோ அரைச்சே போடலாம். தண்ணி மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன காரணம்னாக்கா தண்ணி அவங்களுக்கு டெய்லி ஒரு நிலத்துக்கு போக வேண்டியது இருக்கும், இந்த செடிகளுக்கு மரத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த குட்டையில் ஓட்டி அவங்க அந்த தென்னை மரமோ இல்லை அந்த வாழைத்தோப்போ அப்படி இல்லைனாக்கா அந்த என்ன நம்ம அந்த இது சொல்கிறோம் பாருங்கள், அந்த சோளம் கம்பு எதுக்கு வேணாலும் அனுப்பலாம். நல்லா விளையும், அருமையாக விளையும். அது தண்ணி இல்லாதனால தான் நாங்கள் வந்து இப்படி பண்ணுறது. தண்ணி இல்லாத காரணம்தான். அதனால நீங்கள் கட் பண்ணி போடுறீங்க. ஆமாங்க, சுத்தம் பண்ணி போடுறோம். கட் பண்ணி போடுறதில்ல, சுத்தம் பண்ணி போடுறது. நீங்கள் வந்து அரிசி போனால் குடலோடு இருக்கலாமா? அதை அரைக்க மாட்டோம் நாங்கள். மீன் இது பண்ண மாட்டோம், ஆய மாட்டோம். அப்படியே அந்த மீனை கொட்டி மிக்சியில் விட்டு அப்படியே தூக்கி எதுவுமே செய்ய மாட்டோம். சுத்தமாக அலசிட்டு குடலை கிடல எதுவுமே எடுக்க மாட்டோம். அப்படியே மாவை கொட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே போட்டுருவோம். முள்ளு கிள்ளி எதுவுமே ஆய மாட்டோம். நல்லா நைஸாக தோசை மாவு மாரி மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். நல்லா மிக்சி தோசை இது எதுவுமே ஆயிடுறது கிடையாது. இந்த மீனை எதுவுமே ஆய மாட்டோம். குடல் கொண்டு எடுக்க மாட்டோம். மாவில் கலந்தா அப்படியே தூக்கி போட்டு அப்படியே அரிஞ்சிடுவோம், அப்படியே அரைச்சிடுவோம். அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸாக பிடிச்சிடணும். தோசை மாவு மாரி பிடிச்சிட்டோம்னா, தோசை ஊற்றுற மாதிரி மாவு இருக்கு இல்லைங்களா, நைஸாக பிடிச்சிட்டோம்னா மாவு அதில் கொட்டி பிசைஞ்சிட வேண்டியதான். பிசைஞ்சிங்க அப்படின்னா அதாவது தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருக்கணுமா, கெட்டியாக போடணுமா? பேஸ்ட் ஆக்கிடணும். இப்போ பேஸ்ட் என்ன, இந்த போஸ்டெல்லாம் ஓட்டுறாங்க பாருங்கள், மைதா மாவு கலந்து போஸ்டெல்லாம் ஓட்டுவாங்க. பேஸ்ட் மாரி ஆகிடும். தண்ணியில் போட்டால் கரையக்கூடாது. தண்ணியில் போடுறோம் பாருங்கள், சில பேர் தண்ணி கெடுற காரணம் எதுனாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க, புட்டு மாரி கலந்துருவாங்க. அளவு தெரியாது அவங்களுக்கு. இப்போ நாங்கள் இந்த மீனெல்லாம் வந்து அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா, இந்த குடல் இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா அப்படியே பேஸ்ட் மாரி ஆகிடும். இப்போ நீங்கள் 1 கிலோ மீனுக்கு 3 கிலோ மாவு போட்டால் பேஸ்ட் மாரி ஆகிடும். அந்த பதமே தெரியும், நம்மளால் பிசைய முடியாது அந்த மாவை. அப்படி இருக்கணும். ஆமாம். இப்போ அப்படியே இந்த பூரி மாவெல்லாம் பிசைகிறோம் பார்த்தீங்களா, பூரி சப்பாத்திக்கெல்லாம் பிசைப்போம், அந்த மாடலில் வந்துடும். நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டிங்கன்னா கரையவே கரையாது. கரையக்கூடாது. அப்படி பிசையணும். கரையவும் கூடாது, கரையாத அளவுக்கு பார்த்து பிசையணும். கண்ணா புண்ணு பிசைஞ்சிட்டிங்கன்னா தூக்கி தண்ணியில் போடுறப்ப பிசைஞ்சிடும், அந்த கரைஞ்சிடும். மீன் கிடைக்காது, கரைஞ்சி ஓட்டுரும். அப்படியே அரைச்சி போடுற மாதிரி இருந்ததுன்னா இப்போ 1 கிலோ மீனுக்கு வந்து 1 கிலோ மாவு 1.5 கிலோ மாவு போடுறோம் பாருங்க. இது பச்சை மீன், ஐஸில் வைக்காத பச்சை மீன், உயிர் மீன். இது உயிர் மீனாக நம்ம அரைச்சிட்டு நல்லா தோசை மாவு மாரி நல்லா நைஸாக அரைச்சிடணும். 1 கிலோ மீனை நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1 கிலோ மீனுக்கு 2 கிலோலேருந்து 3 கிலோ வரலையும் போடலாம். எந்த மாவு போட்டாலும் சரி தான். கோதுமை மாவு போட்டாலும் சரி தான், சோள மாவு போட்டாலும், எந்த மாவு போட்டாலும் சரி தான். 3 கிலோ வரலையும் போடலாம். போட்டு நீங்கள் அழகாக மாரி பிசைஞ்சு பேஸ்ட் மாரி ஆக்கிடணும். கோதுமை மாவு மாதிரி. ஆமாம், சப்பாத்திக்கு பிசைகிற மாரி பிசைஞ்சு போட்டிங்கன்னா, இளம் குஞ்சாக இருந்தோன்னா மீடியமாக இது பண்ணணும். அப்படியே தண்ணி மாரி இருக்கணும். அதுவும் கரையக்கூடாது. எல்லாம் டெக்னிக்கல் தான். அந்த மாவு பிசைகிறதே டெக்னிக்கல். இதுதான் அங்கே உள்ள காரணமே. ஆமாம், அது போல் பிசைஞ்சு போட்டால் தான் அந்த மீனும் வீணாக போகாது, உங்களுக்கு வந்து அந்த தண்ணியும் கெடாது. அது போல் பிசைஞ்சு போடுறது. ஐஸ் வச்ச மீன் அரைக்கலாமாண்ணே? எல்லா மீனும் அரைக்கலாம். அதுக்கு மாவு கம்மியாக கேட்கும், இதுக்கு மாவு அதிகமாக கேட்கும். இதில் நம்ம இந்த குடலோடு போடுறோம் பாருங்கள், இந்த குடல் இதில் வந்து சத்து நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம முழுசாக போட்டு அரைச்சிட்றோமே, அதனால் சத்து நிறையா இருக்கும். அடுத்தாப்பில் வந்து பேஸ்ட்டும் நல்லா வரும் உங்களுக்கு. வேலை ஈஸி. நீங்கள் செய்யலாமல்ல, டெய்லி செஞ்சால்? இல்லை, அது செய்யலாம்னு இல்லை. இப்போ எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது இல்லைங்களா, தண்ணி பிரச்சனையில தான் அது போட முடியல. அதான் இவ்வளோ வேலை வாங்குதா? ஆமாங்க, தண்ணி பிரச்சனை இருந்தாக்கா அது மாவு அரைச்சே போட்டுருவோம். அது கொஞ்சம் ஈஸியாக போயிடுது எங்களுக்கு. அப்படியே பிடிச்சிட்டு வந்து அதை அரிஞ்சு அப்படியே இது பண்ணி அந்த மாவு கலந்து அப்படியே பேஸ்ட்டு மாதிரி கட்டி ஆக்கி அப்படியே அதில் வந்து தட்டில் வச்சாலும் அதே மாதிரி சாப்பிட்டு போயிடும். ஆமாம், தட்டில் வச்சு அது வச்சாக்க அது வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அந்த மூலிகை ஒரு தட்டு மாரி வச்சுருவோம். அந்த தட்டில் அப்படியே உருண்டை மாரி வச்சு செஞ்சிட்டோம்னா அப்படியே வந்து எல்லாம் கும்பலாக வந்து சாப்பிட்ருவோம்.
அது அப்படியே கரையாது, அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அது அப்படியே வந்து சாப்பிட்டு அப்படியே கிளீன் பண்ணுறோம். ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லாம் தான் சாப்பிட்றோம். அந்த தட்டில் வச்சிட வேண்டியதான், வச்சோம்னா சாப்பிட்றோம். தட்டை கட்டி விட்டுருங்க இல்லை? ஆமாம், தட்டி ஒரு குச்சி ஒன்று வச்சு அது கயிறு ஒன்று கட்டி உள்ளே இறக்கி விட்டுருவோம். அந்த இதில் வச்சோன்னா எல்லாம் கும்பலாக வந்து சாப்பிட்றோம். அது கட்டியாக இருக்கும், அது தண்ணியாக இருந்தாலும் எல்லாம் கரைச்சிட்டு போயிடும். இப்போ அந்தமாரி ஏன் செய்ய முடியல, ஏன்னா தண்ணி சரியில்லாதனால தான் அது செய்ய முடியாத. கிடைக்கல உங்களுக்கு? தண்ணி கொஞ்சம் சவராக இருக்கனால தான் இப்போ இந்தமாரி வெட்டி போடுறோம். இந்தமாரி வெட்டி போடுறதுனால குடலை எடுத்துகிட்டு அப்படியே மீனை மட்டும் கட் பண்ணி அப்படியே இது பண்ணி வச்சு போடுறது. தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ அந்தமாரியாவே மீன் பிடிச்சிட்டு வந்து போட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அப்புறம் அந்த மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ இல்லை கம்பு மாவோ எதோ வச்சு போட்டு அதை இது பண்ணி பேஸ்ட் மாரி பண்ணி அப்படியே வச்சுருவோம். அந்தமாரி தான் தண்ணி பிரச்சனை தான் இப்போ இந்தமாரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுனா இப்போ இதை வந்து அளவுக்கு அதிகமாக வைக்கலாமாண்ணே இல்லை கரெக்டாக வைக்கலாமாண்ணே? மீன் குஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணுமாண்ணே? அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும். அளவுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ ஒரு 1000 குஞ்சு இருக்குன்னா காலையில் 1 கிலோ வைக்கணும், சாயந்தரம் 1 கிலோ வைக்கணும். சின்ன குஞ்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு போக போக ஒரு 10 நாள் கழித்து ஒரு 1.5 கிலோ மாறும். ஒரு 20 நாளுக்கு ஒரு 10 நாள் ஒரு 30 நாள் ஆச்சுன்னா ஒரு 2 கிலோ மாறும். இப்படியே மாறிக்கிட்டே போவோம். மீன் வளர 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 நம்மளுக்கு தெரியும் அதுக்கு தீவனம் பத்தாது. அது தீவனம் தின்னுட்டு வந்து நம்ம பின்னாடியே சுற்றும். நம்ம தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். மீன் நம்மளை விடாது, நம்ம நடந்து போகிற இடமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமாம், மீனுக்கு தீவனம் பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். மறுநாள் ஒரு 1/2 கிலோ சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். அதிகமாக போட்டு என்ன ஆகணும்? அதிகமாக போட்டால் இறச்சிடும், இறச்சிட்டு தண்ணி கெட்டுரும். அதிகமாக போட்டு அதிகமாக வச்சோம்னா வந்து தண்ணியும் கெட்டு போயிடும் வந்து. இப்போனே நம்ம இந்த மாதிரி மீனை வச்ச பிறகு தீவனம் போட்டால் தீவனம் திங்க மாட்டது சாப்பிடுங்க. அது நீங்கள் தீவனம் அது கொஞ்சம் கவுள் அடிக்கும், அதுக்கு தெரியும். முதல்ல உடனே சாப்பிடாது அது. இப்போ இந்த மாவு வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இந்த மீனே மாதிரி புதுசாக போட்டோம்னா சாப்பிடாது. உடனே 2 நாள் பழக்கணும் அதுக்கு. இந்த மாவும் இந்த மீனும் கலந்து கொடுத்தோம்னா ஒரு 2 நாளில் பழக்கிடும். இது தின்னு ருசி கண்டுச்சுன்னா மாவு திங்காது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், மாவும் போடுவேன், மீனும் போடுவோம், உயிர் மீனும் போடுவோம், செத்த மீனும் போடுவோம், வெட்டின மீனும் போடுவோம், எல்லாத்தையும் போட்டு. இப்போ என் மீனுக்கு எது போட்டாலும் சாப்பிடும். இப்போ கோழி குடல் போட்டால் சாப்பிடும், கோழி கறி போட்டால் சாப்பிடும். கோழி குடல் அது எப்படின்னா பாரு. சூர்யான்னு கூப்பிடுங்க, டக்குன்னு பேசுவோம் பாருங்க. சொல்லுங்கள் சூர்யா, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். மீன் இப்போ நாங்கள் அங்கே அரைச்சிருந்தோம்னா அதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி தான் போடும். அப்படியே போட்டால் அந்த தண்ணி ஆகாது, பயிற்சி ஆகாது. அதனால் அலசிட்டு போகும். அங்கே அரிஞ்ச மீனை அழைச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் குட்டியில் போடணுண்ணா. ஆனால் எங்களுக்கு தண்ணி கெட்டக்கூடாதுல்ல, தண்ணி வச்சவராகிடும். மீன் பிடிச்சிட்டு வந்து இதுமாரி தான் அழைச்சிவோம். அதேமாரி அங்கே அரிஞ்சிட்டு வந்து இதுமாரி அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ அதில் போடுறது. கிளியராக பளிச்சுன்னு ஆக்கி அதுக்கப்புறம் போடுவோம். எத்தனை வருஷம் ஒரே அலசுதாங்க? ஆமாம், ஒரே அலசு தாங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அது முன்னாடி அலசின மீன் தான் சார். இது முன்னாடி நாங்கள் அலசிட்டு தான் அஞ்சோம். இப்போ அந்த கவுலை மட்டும் எடுக்கிறது, மறுபடியும் தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். அந்த கவுல் ஃபுல்லாக கீழே போய்டும். முன்னாடி அலசினது தாங்க, சுத்தமான மீன் தானுங்களா. அந்த மண் அந்த கவுச்சி அடிக்காத அளவுக்கு அதை நம்ம இது பண்ணுறோம். இதை பாருங்க, எல்லாம் இங்கே வந்து நிற்கிது பாருங்கள். மீன் ஃபுல்லாக இதை வந்து நிற்கிது பாருங்கள். உங்களுக்கு கேமராவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இப்போ எங்கள்கிட்ட வந்து நிற்கிது பாருங்கள். அது உள்ளாரே வந்து நிற்கும். இதே கீழே இதே நிற்கிது பாருங்க. இதே நிற்கிது பாருங்க. நெயில் ஓட்டு கையை விட்டா கடிச்சிடும். ஊந்துரும். அது நம்ம மீன் அப்படி தான். இங்கே கீழே நிற்கிது பாருங்க.
எல்லாமே சுத்தமாக தான் சார் இருக்கும். நம்ம மீனே சுத்தமான மீன் தான் சார். அதில் கீழே மீனுங்க எல்லாம் இதுலேயே போட்டுடா. அப்படியே பின்னாடியே வருது பாருங்க. இங்கே பாருங்க, பின்னாடியே வருது பாருங்க. அலையா வருது, தெரிய மாட்டேது. இந்த வருது பாருங்க, பின்னாடி வரும். நாங்கள் போன மீன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியும் அதுக்கு. இதை வந்து நிற்கிது பாருங்க, இங்கே எல்லாம் இங்கேயே நிற்கிது பாருங்க. இதை நிற்கிது பாருங்க. நம்ம வேகமாக போட்டால் தாங்க எல்லாருக்கும் போய் சேரும். பொறுமையாக ஒன்று எடுத்து போடக்கூடாதுங்க. நம்ம வேகமாக தூவினா தான் எல்லா மீனுக்கும் போய் கிடச்சிருக்கும். இப்போ எல்லா மீனுக்கும் கிடச்சிருக்கும். இப்போ இதில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. மீன் ஃபுல்லாக குறைஞ்சி போச்சு. இப்போ ஒரு 2000 மீன் கிட்டத்தட்ட இருக்குங்க இதில். போங்க, அங்கே போங்க, இப்படியே போங்க. இன்னும் அப்படியே கூட நீங்கள் அந்த பக்கமாக கூட போங்க. எடுத்து சேரும். அப்படிமா இப்படி வந்துருங்க சார். மனசு வராது அந்த பாப்பாவுக்கு. அவர் கவுத்து இது விட்றாதா? அது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிக்கு வெளில கிளம்பலையா?